இயேசு பிறந்தார், சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தப்படு என் உள்ளமே. இயேசு பிறந்தார், சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தப்படு என் உள்ளமே. உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் உங்களுக்கு வரணுமா? ஏசாயா 61:7 எழுதியிருக்கிறபடி பெத்லஹேம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப சின்னது தான். ஆனால் அதுக்கு 2 தனியான பலன் வந்தது. எப்படி? ஏசுப்பா பிறந்த பொழுது அது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் அந்த பெத்லஹேமில் தான் ஏசுப்பாவை தொழுது கொள்ளுகிறாங்க. அந்த மாட்டு தொழுவம் தான். ஆனாலும் அங்கே விலையுயர்ந்த சகல பொக்கிஷங்களையும் கொண்டு ஏசப்பாவை என்ன பண்ணுறாங்க? தொழுது கொள்ளுகிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஸோ நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். அதாவது ஒன்று திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும், இன்னொன்று பிரசங்கம் செய்ய வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துக்கு ப்ரொக்ளைம் யெஷுவா என்று பெயர் வந்தது. திறப்பில் நின்று ஜெபித்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து பேசுவதற்கான பலனே இறங்கும். ஸோ தேவன் இந்த நாளில் நமக்கு 2 தனியான பலன் வருவதற்கு என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் வெக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முகம் முழுவதும் வெக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக 2 தனியாய் பலன் வரும். எப்போ வரும்? நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது. நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிப்பது மாத்திரம் இல்லை, நீங்கள் அந்த திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்கிற பலன் உங்களை சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 தனியான நன்மைகளை நமக்கு தருகிறார். ஸோ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அது அறிவிக்கிற வரைக்கும் உண்டாகிற அந்த சத்தம் தான் பார்த்தீங்கன்னா வருகிறவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான சத்தம். 1ஆம் வருகையில் அவர் பிறந்தார், 2ஆம் வருகையிலே குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸோ 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தருடைய 1ஆம் வருகையை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிப்போமாக. ஆமேன்.